Hi, hello friends. This video is sponsored by Buymount Shopping app. சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் சித்திரை பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்குகிறது. வேறு எந்த தலத்திலும் காணப்பெறாதபடி இத்திருத்தலத்தில் அஷ்டபுஜங்களுடன் கூடிய சுயம்பு திருமேனியாக பதம் மாறி சிவபதத்தில் விக்ரம சிம்மாசனத்தில் எழுந்தருளி மும்மூர்த்திகளை நோக்கி மாயாசுரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எந்தவிதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாதவாறும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் வருடம் தோறும் மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருப்பது இத்திருக்கோயிலும் தனிப்பெரும் சிறப்பாகும். இத்தகைய சிறப்புமிக்க பச்சைப்பட்டினி விரதம் பூர்த்தி அடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்தியையும் பெற்று படைத்தல், கொடியேற்றத்துடன் முதல் திருநாள், காத்தல், ரிஷப வாகனத்திலும் 5வது திருநாள் நடைபெறுகிறது. அழித்தல், திருத்தேரானது 10ஆம் திருநாள் நடைபெறுகிறது. மறைத்தல், முத்துப்பல்லக்கில் உற்சவம் நடைபெற்று 12ஆம் திருநாள் நடைபெறுகிறது. அருள்பாலித்தல் தெப்பத் திருநாளாக 13ஆம் திருநாள் நடைபெறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க 5 தொழில்களையும் சித்திரை பெருவிழா நாள்களில் இங்கு அம்மன் அருள் புரிவது இத்தலத்தின் சிறப்பாகும். இத்தகைய சிறப்புக்குரிய இத்திருவிழா சித்திரை பெருந்திருவிழா ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து காலை 7:30 மணி அளவில் உற்சவ அம்பாள் மஞ்சள் மாலையுடன் கேடயத்தில் புறப்பாடாகி தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். இதனை அடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. காலை 7:45 மணி அளவில் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இத்திருவிழாவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு கேடயத்திலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மர சிம்ம வாகனம், மர பூத வாகனம், மர அன்ன வாகனம், மர ரிஷப வாகனம், மர யானை வாகனம், மர சேஷ வாகனம், மர குதிரை வாகனத்திலும் அம்மனுடைய திருவீதி உலா நடைபெறும். வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்குதிரை வாகனத்திலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியும் நடக்க இருக்கிறது. ஏப்ரல் 16ஆம் தேதி வெள்ளியன்று காமதேனு வாகனத்திலும், ஏப்ரல் 17ஆம் தேதி முத்து பல்லக்கிலும், ஏப்ரல் 18ஆம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது. மாரி என்றால் மழை என்பதாகும். மழையானது பெய்து பூமியை குளிர்வித்து அனைத்தையும் காப்பது போல நம் மாரியம்மன் தன்னுடைய கனிவான பார்வையினால் உலகத்தையும் தன்னை நாடி வரும் பக்தர்களையும் காப்பாள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.